ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்தில் வந்து தோசை தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து இட்லிக்கு நீங்கள் என்ன அரிசி எடுப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 5020 கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து அதே அளவுக்கு வந்து மக்காச்சோளத்தை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து நம்ம உளுந்து அதையும் போட்டுட்டு, வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் எடுத்துருக்கிறேன். கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. பச்சரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி அரிசி பாதி, பச்சரிசி பாதி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேணுங்கிறதுனால பச்சரிசி கம்மி பண்ணியிருக்கேன். 2-3 தடவை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ எனக்கு வந்து 4 மணி நேரம் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு சூப்பராக. இனி வந்து நம்ம வந்து இதை வந்து அரைக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. கிரைண்டர், மிக்ஸி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் கிரைண்டரில் தான் போடுறேன். மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே இது அரைப்பட்டு வந்துடும். காஞ்ச மக்காச்சோளமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரியே கடையில் வந்து இப்போல்லாம் கிடைக்கிது. அப்படி இல்லை அப்படின்னா மக்காச்சோளத்தை வாங்கிட்டு வந்து 2-3 நாள் போட்டிங்கனாவே அது அப்படியே காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உரிச்சிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. போட்டுட்டு இது ஓட்டிட்டு நம்ம வந்து பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டு நல்லா கையால் வந்து கலந்து விட்டுருங்க. அப்போ தான் ஈஸியாக அது ஃபர்மெண்ட் ஆகி வரும். இட்லி தோசை மாவு மாதிரி 8 மணி நேரம்லாம் நம்ம புளிக்க வைக்க வேண்டியது இல்லைங்க. இது 5 hours 6 hours ஆச்சுனாவே இது வந்து நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 5 மணி நேரம் வெளியே வச்சுருந்தேங்க. எனக்கு வந்து நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா சன்னமாகவே நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து தோசை வரும். இன்னும் பச்சரிசி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு சூப்பராக கிடைக்கும். நான் பச்சரிசியோட அளவை வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் பச்சரிசி வந்து பாதி, இட்லி அரிசி பாதி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக தோசை. சுற்றி வர எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த சைடு வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு நல்லாவே வெந்துருச்சுங்க. நல்லா திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடு ஒரு 20 செகண்ட் வெந்தது அப்படின்னா நமக்கு மக்காச்சோள தோசை வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தக்காளி கடையில் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சைடும் வெந்துருச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான மக்காச்சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.